அடிமாலியில் மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அடிமாலி டவுனில் அருகே வசிக்கக்கூடிய பாத்திமா என்பவர்தான் கொலை செய்யப்பட்டது. கொலையாளிகள் என்று சந்தேகப்படக்கூடிய 2 பேரை பாலக்காடில் காவலர்கள் கைது செய்தனர். கொல்லம் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ், கவிதா போன்றவர்கள்தான் கைது செய்யப்பட்டது. கடந்த தினம் மாலை 7 மணிக்கு தான் கொலை நடந்த விவரம் வெளி உலகம் அறிவது. அடிமாலி டவுனுக்கு அருகில் பாத்திமா மகனுடன் தான் வசித்து வந்தது. மகன் கடந்த தினம் பகலில் வெளியே சென்றிருந்தார். மாலையில் திரும்ப வரும்போதுதான் வீட்டிற்கு உள்ளே அறையில் பாத்திமா இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்ததை பார்த்தது. வீட்டின் கதவு சாத்தப்பட்டிருந்தது. உடனே விவரம் அருகில் உள்ளவர்களுக்கும் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டது. இரவிலே காவல்துறை உயரதிகாரி சம்பவ இடத்திற்கு வந்தனர். பாத்திமாவின் கழுத்தில் ஆழமான காயங்கள் உள்ளன. இதுவே மரணத்திற்கு காரணம் என்று விவரம். திருட்டு முயற்சிக்கு இடையில்தான் கொலை நடைபெற்றுள்ளதாக காவல்துறையின் தகவல். மூதாட்டியின் கழுத்தில் இருந்த தங்க செயினும் திருடப்பட்டுள்ளது. கைரேகை நிபுணர்கள், போரன்சிக் சங்கம் உட்பட உள்ளவர்களும் டாக் ஸ்குவாடுகளும் சம்பவ இடத்தில் பரிசோதனை நடத்தி தகவல்கள் சேகரித்தனர். இன்கொஸ்ட் நடவடிக்கைகளுக்கு பின்பு உடல் பிரேத பரிசோதனைக்காக மாற்றப்பட்டது. சம்பவத்தில் குற்றவாளிகள் என்று சந்தேகப்படக்கூடியவர்களை காவல்துறையினர் பாலக்காட்டிலிருந்து கஸ்டடியில் எடுத்தனர். இவர்களிடம் விசாரணை காவல்துறை நடத்தி வருகிறது. வீடு வாடகைக்கு பார்ப்பதாக கூறிதான் சம்பவ இடத்திற்கு வந்தது. சில அடையாளம் தெரியாத நபர்களை மையமாக வைத்தும் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. அருகிலுள்ளவர்கள் கொடுத்த விவரங்கள் அடிப்படையிலும் சில தகவல்களும் மொபைல் டவர்களை மையமாக வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையிலும் 2 பேரை கஸ்டடியில் எடுத்துள்ளனர். கொல்லம் பகுதியை சேர்ந்த அலெக்ஸ், கவிதா போன்றவர்கள் தான் தற்பொழுது பாலக்காடு காவல்துறையினர் கைது செய்தது. கூடுதல் விவரங்களுக்காக இருவரையும் அடிமாலி காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்த பின்புதான் கொலைக்கு பின்னால் உள்ள விவரங்கள் தெரியவரும். நியூஸ் பீரோ, அடிமாலி.